அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான பாடலை காணவிருக்கின்றோம். கேளுங்கள், ரசியுங்கள். ஒண்ணு இல்லைங்க, சோழ அரசன் செங்கனானுக்கும் சேர அரசன் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் பகை மூண்டு விட்டது. இந்த சோழ அரசன் செங்கனான் எப்படியாவது சேரமான் கணைக்கால் இரும்புரையை தன்வசப்படுத்தி விட வேண்டும், அவனை சிறைப்படுத்தி இங்கே கொண்டு வந்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு படைகளை திரட்டி கொண்டு செல்கிறான் சேரமான் இருக்கும் இடத்திற்கு. அங்கே போகிறான். கேரள மாநிலம் தான் சேரநாடு. அங்கேயே போறான். இது கழுமல போர் என்று நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. கழுமலத்தில் நடைபெற்றது இந்த போர் அப்படின்னு. இவன் படைகளை திரட்டி கொண்டு போகிறான். போய் அவன் படையும் தயார் நிலையில் இருக்கிறது. இங்க சோழ அரசன் செங்கனானுடைய படைகள் எல்லாம் அவனுடைய படையை வீழ்த்துகிறது, தாக்குகிறது. குதிரைப்படையில் இருந்த வீரர்கள் எல்லாம் கீழே சாய்கிறார்கள். தலைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக கொய்து கொண்டிருக்கிறார்கள் செங்கனானுடைய படை வீரர்கள். அந்த போர்க்களம் முழுக்க கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது. யானை பிளிர்கிறது. மேலே வானத்திலே பிணந்தின்னும் கழுகுகள் எல்லாம் வட்டமிடித்துக் கொண்டிருக்கின்றன. குதிரை கனைக்கிறது. வீரர்கள் எல்லாம் தன்னுடைய கைகளையும் கால்களையும் இழந்து கதறுகிறார்கள். அங்கே இப்பொழுது ஒவ்வொன்றாக செங்கனானுடைய படை வீரர்கள் எல்லாம் அந்த சேரமான் கணைக்கால் இரும்புரையின் படைகளை எல்லாம் தாக்குகிறார்கள். முழுவதும் தாக்கி சாய்த்து விட்டார்கள் போர்க்களத்தில். இப்போ எஞ்சி இருப்பது சேரமான் கணைக்கால் இரும்புரை மட்டுமே. இப்பொழுது சோழ அரசன் செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரையும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். இரு மலைகள் மோதுவது போல் அங்கு இருந்ததாம். மோதிக்கொள்கிறார்கள். எப்படியோ சோழரசன் செங்கனான் அவனை வீழ்த்துகிறான். அவனை பிடித்து சிறைப்படுத்தி கட்டி இழுத்துக் கொண்டு சங்கிலியால் பிணைத்து இழுத்துக் கொண்டு வருகிறான். நாயை போல இழுத்து வருகிறான். இரு மருங்கிலும் மக்கள் நடுவே இவனை கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறான் சோழரசன் செங்கனான். கட்டி இழுத்துக் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் இவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வருகின்ற போது சோழ அரசன் செங்கனானுடைய படை வீரர்கள் எல்லாம் இவனை தாக்குகிறார்கள். தாக்கிக் கொண்டே வருகிறார்கள். கொண்டு வந்து அவனை இழுத்து கொண்டு வந்து குடவாயிற் கோட்டம் என்று சொல்லக்கூடிய சிறையிலே அடைத்து விடுகிறான் செங்கனான். அது கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய குடவாயிற் கோட்டை. அந்த கோட்டையிலே அடைத்து விட்டு அவன் சிறைக்கு முன்பாக இரண்டு காவலர்கள், வேல் தாங்கிய காவலர்களை நிறுத்தி வைத்து விட்டு காவலுக்கு இவன் போகிறான். இவன் அந்த வெற்றி களிப்பை கொண்டாடுவதற்காக சென்று விடுகிறான் இந்த சோழரசன் செங்கனான். இந்த செய்தி நேர சேர நாட்டுக்கு போகுது. சேரமான் கணைக்கால் இரும்புரை எப்பேற்பட்டவன்? மிகப்பெரிய பேரரசன் அவன். பல்திறன் கொண்ட வித்தகன் அவன். பாடல் புனைவதில் மிகப்பெரிய புலவன் அவன். இவனை போய் இந்த மாதிரி ஆயிட்டானே, இவனை சிறைப்படுத்தி இழுத்துக் கொண்டு சென்று விட்டானே இந்த சோழரசன் செங்கனான். எப்படி என்ன செய்வது? யாரும் வரவில்லையே. இந்த செய்தி கேட்டவன் இந்த சேர நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருந்துகிறார்களே, என்ன செய்வது என்று பொய்கையார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவன், அவன் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கு மிக நெருங்கிய நண்பர், உறவு நெருங்கிய நண்பன். இந்த பொய்கையார் அழுது புலம்புகிறார். எப்படி இந்த சேர அரசன் இந்த மாதிரி பண்ணிட்டானே சோழ அரசன் சேரமான என்ன செய்வது? எப்படியாவது விடுவித்து அவனை அழைத்துக் கொண்டு வர வேண்டுமே என்று இந்த சோழரசன் செங்கனான் கிட்ட போறாரு பொய்கையார். போயிட்டு, அரசே, உங்களை பற்றி தெரியும். நீங்கள் ஒரு சிவனடியார். நீங்கள் நிறைய கோயிலை கட்டியிருக்கிறீர்கள். உங்க சோழ நாட்டில் நீங்கள் மிகப்பெரிய ஆளு என்று புகழ்ந்து பாடுகிறான் இந்த பொய்கையார். இதெல்லாம் சரி, நான் ஒரு பாடலை பாடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தமிழ் புலமையை எடுத்து விடுகிறார் இந்த பொய்கையார். பாட்டை பாடுறான். அந்த பாட்டை நிறைய தொகுத்து பாடியதால் அது தொகுத்து பின்பது களவழி 40 என்ற நூலாக வெளிவந்தது. அந்த நூலாக வெளிவந்தது. அப்பொழுது இந்த சோழரசன் செங்கனான் சொல்றான் பொய்கையார் கிட்ட, என்னுடைய வாளும் வேலும் செய்யாத ஒன்றை உன் பாடல் செய்து விட்டதே புலவரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன பரிசு வேண்டும்? பொன்னும் பொருளும் வேண்டுமா?
அதற்கு பொய்கையார் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் சேர நாட்டு அரசன் சேரமான் கணைக்கால் இருமுறையை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களே, அவரை எப்படியாவது வெளியே விட்டு விடுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு சம்மதிக்கிறான் இந்த சோழரசன் செங்கனான். அதற்கு முன்பாக குடவாயிற் கோட்டத்திலே சிறையிலே அடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த கணைக்கால் இருமுறை, சேரமான் கணைக்கால் இருமுறை முடியாமல் உள்ளே தாகம், நீர் வேட்கை, நீர் தாகம் எடுத்துக்கொண்டு உயிரே போகின்ற தருவாயில் தண்ணீர் தண்ணீர் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான் சிறைக்குள்ள. அப்பொழுது எப்படி நாம் தண்ணீர் தாகத்தை தீர்த்துக் கொள்வது என்று அவன் வெட்கப்பட்டு அந்த காவலாளியிடம் கேட்கிறான். காவலர்களே, எனக்கு தண்ணீர் வேட்கை கூடிக்கொண்டே போகிறது, என் நா வறண்டு விட்டது, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அந்த காவலாளி சொல்கிறான், சி, உனக்கு தண்ணீரா? நீ நேற்று வரை அரசன், இன்று நீ கைதி, உனக்கு தண்ணீர் ஒன்றா கேடு, தண்ணீர் ஒன்றா கேடு என்று அந்த காவலாளி அவனை திட்டுவதோடு வசைபாடுவதோடு மட்டுமல்லாமல் சேர நாட்டையும் சேர நாட்டு மக்களையும் சேர்ந்தே வசைபாடுகிறான் இந்த காவலன். வெட்கி தலை குனிந்து போனான். மிகப்பெரிய அரசன் அல்லவா சேரமான் கணைக்கால் இருமுறை. பின்பு அங்கே இருந்த மற்றொரு காவலர், ஐயோ பாவம், எப்படியாவது தண்ணீரை கொடுப்போம் என்று ஒரு கோலையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு உள்ளே நீட்டுகிறான். சேரமான் கணைக்கால் இருமுறை வாங்குகிறான். வாங்கிக் கொண்டு நீரை அருந்தாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது நான் போர்க்களத்திலே இருந்திருக்க கூடாதா? பகைவர்களின் வாள்பட்டு நான் மாண்டு போயிருக்க கூடாதா? அல்லது சங்கிலியால் பிணைத்து என்னை இழுத்து வந்தார்களே, அப்போதாவது என் உயிர் போயிருக்க கூடாதா? இப்படி பிச்சை கேட்பது போல் நான் தண்ணீர் கேட்டேன், இறந்து கேட்டேன். ஆனால் அவர்கள் தர மறுத்து என்னை அசிங்க அவமானப்படுத்தி விட்டார்களே. இனி இந்த தண்ணீரை குடிக்க கூடாது. மானம்தான் பெரியது, மானம்தான் பெரியது. வீரமும் மானமும் இரு கண்களாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் மானமே பெரியது, உயிர் பெரியது அல்ல என்று நினைத்து அந்த நீரை அவன் அருந்தவே இல்லை கணைக்கால் இருமுறை. அப்போதுதான் புலம்புகிறான். மன்னர் குடியிலே பிறந்த குழந்தை, அது பிறந்தாலும் பிறந்து இறந்தாலும், அது முண்டமாக பிறந்தாலும் கூட, கைகள் கால்கள் என்று உருபெற்று கண் காது மூக்கு என்று உருபெறாமல் பிறந்தாலும் கூட முண்டமாக, அதை முன்னோர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இறந்த குழந்தையை, இறந்தாலும் கூட பரவாயில்லை, அது ஒரு ஆளாக கருதாமல் வாளினால் கீறி இரண்டாக பிளந்து பின்பு புதைப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை போர்க்களத்திற்கு போகாமல் இறந்து போய்விடக் கூடாது. அப்படியே இறந்தாலும் கூட போர்க்களத்திற்கு போனதாக நினைத்துக் கொண்டு வாளால் புண்பட்டு இறந்ததாக கருத வேண்டும் என்று வாளால் கீறி புதைப்பர் மன்னர்குடியிலே பிறந்த குழந்தையை. அதை போல பகைவர்களுடைய வாளால் கீறுபட்டு நான் இறக்காமல் போய்விட்டேனே, மானந்தான் பெரியது, உயிர் பெரியதல்ல என்று சொன்னான் இந்த சேரமான் கணைக்கால் இருமுறை. என்னை நாய் போல் சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வந்தார்களே, அப்போது எனக்கு உயிர் போயிருக்க கூடாதா? என்ன இது கொடுமை? இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எப்பேற்பட்ட அரசன் இவனிடம் நான் இவனோட வசைபாடி, இவன் என்ன பேச வேண்டும் தகாத வார்த்தைகளால் இவன் என்னை வசைபாடி விட்டாரே. என்னை வசைபாடுவது மட்டுமோல் இல்லாமல் என் நாட்டு மக்களை, இவன் நாட்டையும் வசைபாடி விட்டானே, ஒரு சாதாரண ஒரு காவலன் என்று வெட்கி தலை குனிகிறான். நீரை அருந்தவில்லை, அவன் நீரை அருந்தவே இல்லை. இப்படி இறந்து உண்ணும் நான் பிச்சை கேட்டு தண்ணீர் கேட்டேனே, அந்த தண்ணீர் கேட்டும் இவர்கள் கொடுக்கவில்லையே, அப்பேற்பட்ட தண்ணீரை நான் அருந்துவேனா? அதை அருந்தினால் நான் ஒரு அரசனா? அந்த மாதிரி அரசன் யாராவது இருப்பாங்களா? அவனை அரசன் என்று சொல்லுமா இந்த உலகம்? அப்போ அரசனுக்கு அழகு எது என்று சொன்னால் உயிர் அல்ல, மானம். மானம்தான் பெரியது, மானத்தோடு வாழ வேண்டும் என்று அவன் அங்கேயே அந்த சிறையிலேயே விழுந்து மாண்டு போனதாக வரலாறு கூறுகிறது. பின்பு பொய்கையார் போகிறார்.
சோழ அரசன் செங்கனான் போய் நீ காவலருடைய துணை கொண்டு அவனை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னவுடன் பொய்கையார் சிறைச்சாலைக்கு செல்கிறார். சென்றவுடன் கீழே விழுந்து மாண்டு கிடக்கிறான் சேரமான் கணைக்கால் இருமுறை. இந்த கணைக்கால் இருமுறை தன்னுடைய துயரத்தை பாடலாக அந்த சிறையிலே இருக்கின்ற போது நீர் கேட்டு அவன் தராமல் இருந்த போது எழுதுகிறார். அதுதான் இந்த பாடல். புறநானூற்று பாடல் 74. அற்புதமான பாடல். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு நமிலையின் இடர்படுத்து இறை கேளல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய. எப்படி எழுதியிருக்கான்? மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோயு உலகத்தார். குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு நமிலியின் இடர்படுத்து இரி கேளல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய தாமா இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோயு உலகத்தார். எங்கள் குடியிலே பிறந்த மன்னர் குடியிலே பிறந்த குழந்தையை அது பிண்டமாக பிறந்தாலும் இறந்து பிறந்தாலும் வாழ்நாள் கீறி அல்லவா புதைப்பார்கள். அப்பேற்பட்ட மானம் தானா பெரியது எங்களுக்கு. என்னை நாய் போல் கட்டி இழுத்து வந்தீர்களே. கட்டி இழுத்து வந்து நான் தண்ணி கேட்கும் போது கொடுக்காத விட்டீங்களே காவலர்களே. ஒரு அர்ப்பணியில ஒரு காவலன், அந்த காவலன் என்னை வசைபாடி விட்டானே, இனி என் தண்ணீரை நான் அருந்துவேனா என்று அருந்தாமல் மானமே பெரியது என்று உயிரை விட்டான் இந்த சேரமான் கணைக்கால் இருமுறை. படியுங்கள், படித்து ரசியுங்கள். நன்றி.